இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தனக்குன்னு ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறான். என்ன வழிமுறை தெரியுமா? தன்னுடைய நபிமார்கள்ல சில பேர் தேர்வு செஞ்சு அவர்களுக்கு நம்மள மாதிரி ஒரு ஊசலாட்டம் வந்துடக்கூடாது, நம்மள மாதிரி ஊசலாட்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த அத்தாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் அதை கொஞ்சம் காட்டுவான் அல்லாஹ். அப்படி காட்டி இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது கதாலிக்க நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி வல்லரும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் காட்டினோம் மலக்கூத்த சமாவாத், வானுலக ஆட்சியையும் வானுலக அற்புதமான ஆட்சியை அவருக்கு நாம் காட்டினோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு வானுலகத்தில் நடக்கிற அந்த அரசாட்சி எப்படி என்பதை காட்டுறத ஒரு சுன்னத்தா வச்சிருக்கிறான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் நடந்த அதிசயம் நினைக்க கூடாது, இப்ராஹிம் நபிக்கும் காட்டியிருக்கேங்கிறான். அது விலாபாரியா ஹதீஸ் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், நமக்கு நம்ம அந்த உம்மத்தா இல்லாதனால அந்த உம்மத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனா ஒண்ணு உறுதியா தெரியுது, நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி வல்லர், வானம் பூமியில உள்ள அற்புதமான அந்த ஆட்சி முறையை அவருக்கு நாம் காட்டுவதற்காக காட்டினோம்னு சொல்லிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காட்டினதை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அப்ப அந்த மாதிரி ஒரு காட்டும் பொழுது சொர்க்கம் ரசூலுல்லாஹ் பேசும்போது 100% உறுதியோட பேசுவாங்க. சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தா நரகம்ங்கிறத பேசும் பொழுது நரகத்தை பார்த்துட்டு பேசினா அது எப்படி இருக்கும்? அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்லங்க. அதுக்காக வேண்டி நரகத்தை பற்றி பேசக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகத்தை பார்க்கணும். சொர்க்கத்தை பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அதை அவருக்கு நம்ம காட்டணும். எப்படி எல்லாம் என்னுடைய ஆட்சி வல்லமை அர்ஷு குர்சு சிதறத்துல் முன்தகா அங்க உள்ள அதிசயங்கள்லாம் என்னென்ன பேர் அற்புதங்கள்லாம் இருக்குது என்பது மற்றவங்களுக்கு தெரியலையோ என்னுடைய தூதர்னு நியமிக்கிறவர் கரெக்டா பார்த்தா தான் அவர் கரெக்டா விளக்கி சொல்லுவார். கேள்வியினால் விளக்குவதை விட பார்த்து விளக்குவதில் அதுக்கு தெளிவு அதிகம் தானுங்க. காதுனால கேட்டு விளக்குறதை விட பார்த்துட்டு விளக்குறதுல தெளிவு அதிகமா இருக்கும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் காட்டினேன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காட்டின அதே மாதிரியான ஆட்சியத்தான் அத்தாட்சியத்தான் அங்க சொல்றான். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய ஆயாத்துகளை அவருக்கு காண்பிப்பதற்காகத்தான் கூட்டி சென்றோம். அப்ப இதுல பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் தான் போனாங்க, அதை தாண்டி போகலைங்கிறாங்கல்ல. அவங்க பைத்துல் முகத்தஸுக்கு மக்காவுக்கு இடையில என்ன அற்புதத்தை போய் காட்டினான்ல. பைத்துல் முகத்தஸ் துன்யாவில் இருக்கிற ஒரு ஊருக்கும் மஸ்ஜிதுல் ஹராம் துன்யாவில் இருக்கிற ஊருக்கு இடையில உள்ளதுல என்ன அதிசயத்தை என்ன அத்தாட்சியும் கொண்டு காட்டுற கூட்டிட்டு போனா? அல்லாஹ் கூட்டிகிட்டு போகாமையே போய் பார்த்துட்டு வர முடியுமே? பிந்தி போனாங்களே சஹாபாக்கள் பைத்துல் முகத்தஸை வெற்றி கண்டாங்களே. அப்ப இதுல நமக்கு விளங்குது, குர்ஆனே இதை சொல்லுதுன்னு விளங்குது.